ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மஷ்ரூம் 65 செய்யறதுக்காக 1/2 kg மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அழகாக வரும். இப்போ எல்லா மஷ்ரூமையும் 1 by 1 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது மஷ்ரூம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். எப்பவுமே மஷ்ரூமில் சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்கும். ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 பிஞ்ச் சால்ட் போட்டு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணி மசாலா நல்லா மஷ்ரூமில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. நல்லா 20 மினிட்ஸ் ஊறதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். மஷ்ரூம் 65 பொரிச்சு எடுக்கும்போது திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்படி பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஒரு மஷ்ரூம் நான் பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு, வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.